ஆச்சு? அது நம்ம எழுதுனதே கிடையாது. யாரோட எழுத்து? இனியாக்கு இவ்வளோ அறிவு கிடையாது. அப்போ யாரா இருக்கும்? இவங்க எதுக்கு இப்ப இந்த நேரத்துக்கு வந்திருக்காங்க? என்ன இளமாறன், அப்படியே திகைச்சு போய் நிக்கிறீங்க? அ, 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 இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் வீட்டுக்குள்ள வரலாமா? ஐயோ, தாராளமா வரலாம். வாங்க, உள்ள வாங்க. ம். வாங்க. வாங்க, உட்காருங்க. ம். ரொம்ப தேங்க்ஸ். என்ன வராதவங்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா போன்லயே சொல்லிருக்கலாமே. ஏன் நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? ஐயோ, சாரிங்க, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. சுருக்கமா சொல்ல போனா, நீங்க எப்ப இங்க வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க இளமாறன்? இல்ல, ஒரு ஃப்ரெண்டா நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன். அதத்தான் சொன்னேன். சரி, மீனாட்சி வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு என்ன? நான் எப்ப வேணாலும் வருவேன். அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. அதே சமயம் சாதாரணமா நீங்க வரமாட்டீங்க. இப்ப எதுக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சும்மாதான். இந்த வீட்ல பொண்ணு எடுத்திருக்கோம். என்ன ஏது மீனாட்சி எங்களெல்லாம் பத்தி என்ன சொன்னா, சந்தோஷமா இருக்காளாங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன். அதெல்லாம் சொன்னா நல்லா போயிட்டு இருக்கு, சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னா. அதெல்லாம் எந்த குறையும் இல்ல, நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா என்ன, முக்கியமா எது நடக்கணுமோ அது நடக்கலையே. என்ன நடக்கல? அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் இன்னும் நடக்கல. ஓ, அப்படியா? ஆமா, அர்ஜுன் சருக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு ஆனந்தும் மீனாட்சியும் முடிவு பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அது தெரியுமா? அச்சோ, அப்படியா? கேட்கவே எனக்கு அதிர்ச்சியா இருக்குங்க. எனக்கு இதை பத்திலாம் எதுவுமே தெரியாது. மேடத்துக்கு தன்னோட குடும்ப வாரிசை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. பெரிய பையனுக்கு கல்யாணம் தட்டிட்டே போகுதுன்னு தான் ஆனந்துக்கு முதல்ல பண்ணி வச்சாங்க. இப்போ இதுலயும் ஒரு சிக்கல் வந்திருக்கு. இது தெரிஞ்சா அவங்க துடிச்சு போயிடுவாங்க. எனக்கு கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்ன பண்றதுன்னு கூட தெரியலையே. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இத பத்தி ஆனந்த் மீனாட்சி கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. சரி, உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எப்ப கல்யாணம்? உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா உடனே கல்யாணம் தான். பாக்கலாங்க, அதுக்கு இப்ப என்ன அவசரம்? ஆமா, வீட்டுக்கு வந்த கெஸ்ட அப்படியே உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்களே, ஒரு காஃபி டீ எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ, சாரிங்க, நான் மறந்தே போயிட்டேன். உங்களுக்கு இல்லாததா? இதோ இப்பயே எடுத்துட்டு வரேன். மாறன், இவ்ளோ சீக்கிரம் காஃபி எடுத்துட்டு வந்துட்டீங்க? இல்லங்க, காஃபி எல்லாம் ஆல்ரெடி ஃப்ளாஸ்க்ல போட்டு வச்சிருந்தேன். அதான் நீங்க கேட்ட உடனே நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். இந்தாங்க.
குடிங்க. தேங்க்ஸ். உட்காருங்க. ஏன் இப்படி பாக்குறாரு? ஐயோ, என்னங்க காஃபி மேல கொட்டிடுச்சு, பார்த்து குடிக்க கூடாதா? சாரி, நான் தான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன். இது கொஞ்சம் வாஷ் பண்ணணும். ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? ஆ, ஆ, அதான் மீனாட்சியோட ரூம். நீங்க அங்க போய் வாஷ் பண்ணிக்கோங்க. இது போதும். Are you all right, வசுந்தரா? ஆல்ரைட் இளமாறன். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே வசுந்தரா, தேங்க்யூ ஃபார் யூர் விசிட். சரி, நான் வரேன். அண்ணா, சொல்லுங்கண்ணா. மீனாட்சி, வசுந்தரா வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. வீட்டுக்கு எதுக்கு நான் வந்தா? அவ ஏதோ திட்டத்தோட தான் வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை கம்மியா எடை போடாதுன்னா அவ வீட்டுக்கு வந்து போய் ஏதாவது நடந்துச்சா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. காஃபி கேட்டிருந்தாங்க, நான் அவங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். அப்புறம் காஃபி மேல கொட்டிடுச்சுன்னு ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டாங்க. நான் உன்னோட ரூமை சொன்னேம்மா. ஐயோ, எல்லாம் கெட்டுச்சுண்ணா. சரி, ரூம்குள்ள ஏதாவது பொருள் காணாம போயிருக்கான்னு பாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையம்மா. அண்ணா, அவ ஏதோ திட்டத்தோட தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. நான் வந்தா அவ எதுக்கு வந்தான்னு கண்டுபிடிச்சிருவேன். சரிண்ணே, நீ போனை வை, நான் பாத்துக்கிறேன். மீனாட்சி சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. வீட்டுக்கு போய் என்ன பண்ணிருப்பா? என்ன வசு, என்ன பண்ணிட்டு இருக்க? இருமா, ஒரு விஷயத்துக்காக இதெல்லாம் செக் பண்றேம்மா. என்ன வசு, திடீர்னு பரபரப்பா இருக்க? இளமாற வீட்டுக்கு போறேன், திரும்பி வந்து எதுக்காக போறேன்னு சொல்றேன்னு சொன்னியே, ஒண்ணுமே சொல்லலையே வசு, என்னாச்சு? இல்லம்மா, நான் என்னோட கடைசி ஆசைன்னு இந்த பேப்பர்ல எல்லாம் எழுதி போட்டு வச்சிருந்தேன்.
ஒவ்வொரு ஆசையா அர்ஜுன் சாரும் நிறைவேத்தி தராரு. ஆனா என்னோட ஆசையெல்லாம் எடுத்துட்டு வேற யாரோ எழுதி போட்டிருக்காங்கம்மா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, நம்ம வீட்ல இதெல்லாம் தான் சகஜமாச்சே. ஏதாச்சும் வில்லங்கம் நடந்துட்டே தான் இருக்குமே, அதே மாதிரி இதுலயும் யாரோ புகுந்து கோல்மால் பண்ணிருக்காங்கம்மா. இது என்னோட கையெழுத்தே இல்லம்மா. காட்டு. பாரு. ஆமாண்டி, இது உன் கையெழுத்தே இல்லையே. ஆமாம்மா, அர்ஜுனுக்கும் இனியாவுக்கும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் நடக்கணுமா. அது என்னோட ஆசையா. அர்ஜுன் சார் எடுத்த சீட்ல அப்படி வந்ததுமா. என்னடி வாசு, இது அநியாயமா இருக்கு. உனக்கு எதிரா யாரோ திட்டம் போட்டு நடத்துற மாதிரி இருக்குடி. ஆமாம்மா, என் கைய வச்சு என் கண்ணை குத்துற வேலைய யாரோ பாத்திருக்காங்கம்மா. ஆனா யாரு பண்ண வேலைன்னு தெரிஞ்சுக்கதான் நான் மீனாட்சி வீட்டுக்கு போனேம்மா. நீ மீனாட்சி வீட்டுக்கு எதுக்கு போன? மா, ஒரு நிமிஷம் இருமா. கண்டுபிடிச்சிட்டேமா. இனியாவுக்கு சரியா எழுதவே வராது. மீனாட்சி தான் இந்த வேலைய பண்ணிருப்பாளோன்னு சந்தேகப்பட்டு அவ வீட்டுக்கு போய் இந்த டைரிய எடுத்துட்டு வந்தேன். நான் நினைச்சது கரெக்ட் தாம்மா. இது பாரு, 2 கையெழுத்தும் ஒரே மாதிரியே இருக்கு. ஆமா வாசு, அவ கையெழுத்தே தான். அவ எதுக்குடி இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்றா? அதாம்மா தெரியல. அவளுக்கு நான் எவ்ளோ நல்லது பண்ணிருக்கேம்மா. ஆனந்த் கூட சேர்த்து வைக்கணும்னு அவ்ளோ கஷ்டப்பட்டனேம்மா. இந்த வீட்ல யாரு ஃப்ரெண்டு யாரு எதிரின்னு தெரியவே இல்லடி. பார்த்து பக்குவமா நடந்துக்கோ வசு. இல்லம்மா, மீனாட்சி இப்படி நடந்துக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குமா. அது என்னன்னு கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். வசுக்கு அழகா ஒரு செக் வச்சாச்சு. இப்ப என்ன பண்றான்னு பாப்போம். என்ன இனியா, என்ன பார்த்ததும் அப்படியே டென்ஷன் ஆயிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் எதுக்கு டென்ஷன் ஆகணும்? அப்புறம் நீ நினைச்சது நடக்க போகுது. நான் என்ன நினைச்சேன்? என்ன நடக்க போகுது? சும்மா தெரியாத மாதிரி கேட்காத. இன்னும் 3 மாசத்துல மேடம் உனக்கும் அர்ஜுன் சாருக்கும் கல்யாணம்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உங்க 2 பேர் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க போறேன். இதுதானே என்னோட 4வது ஆசை. ஆமா ஆமா, அதான். இது பாருனியா, இப்ப நான் நினைச்சா கூட உங்க 2 பேரையும் அர்ஜுன் சார் கிட்ட மாட்டி விட முடியும். வசு, என்ன சொல்ற நீ? என்ன சொல்லி மாட்டி விட முடியும்? சும்மா எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. நீயும் மீனாட்சியும் சேர்ந்து பண்ண ஃப்ராட் தனத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது பாரு வசு, சும்மா எதையாவது சொல்லி என்ன மிரட்டாத. நான் உன்னை மிரட்டல இனியா, நிஜத்தை தான் சொல்றேன். இது கூட நான் ஒரு சவாலா தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் தான் உன் கூட மோதி ஜெயிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன்ல. அதனால எந்த சூழ்நிலையிலயும் சோர்ந்து போகவே மாட்டேன். உனக்கு பதிலடி கொடுத்துட்டே இருப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் பார். ஏய், என்னது? அது கல்யாண பொண்ணு பாக்க பலபலன்னு இருக்கணும்ல. அதுவும் கல்யாணம் ஏன் முன்னிலையில நடக்க போகுது. அதான் மேக்கப் மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்தேன். இது பாரு, இது கோல்ட் ஃபேஷியல், இது சில்வர் ஃபேஷியல், இது பிளாட்டினம் ஃபேஷியல். ஒன்னு செலக்ட் பண்ணி பாப்போம். ஓ, நீயும் வந்துட்டியா மீனாட்சி? இத செலக்ட் பண்ண சொல்லு. ஏன் வீட்டுக்கு போய் எதையோ கொண்டு வந்திருக்கா, இப்போ இங்க வந்து மேக்கப் அதுன்னு சொல்றா. இவ ஏதோ திட்டத்தோட தான் இதெல்லாம் பண்றா. ஓய், என்ன அப்படி பாக்குற? இதுல ஒன்னு செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாரு. கல்யாண பொண்ணு சும்மா ஜம்முன்னு இருக்க வேணாமா?
செலக்ட் பண்ணு. பண்ணினியா? ச்சே, என்ன இனியா? ஏற்கனவே நீ வெள்ளையா தகுதகுன்னு இருக்க. கோல்ட் ஃபேஷியல் உனக்கு செட் ஆகுமா? நேரம் கம்மியா இருக்கிறவங்க தான் இதை யூஸ் பண்ணணும். சரி, வேற ஏதாவது சூஸ் பண்ணு. எடு. ஐயோ, என்ன உன்னோட டேஸ்ட் நீயா? போயும் சில்வர் ஃபேஷியல் எடுக்கிற. இதுவும் உனக்கு செட் ஆகாது. உன் மூஞ்சியே வேற மாதிரி காட்டும். சரி, இப்பயாவது கரெக்டா எடு. எடு. போயினியா, உனக்கு மேக்கப் சென்ஸே சுத்தமா இல்ல. இதெல்லாம் எப்பவும் கிச்சன்லயே இருக்க பொண்ணுங்களுக்கு தான் செட் ஆகும். உனக்குலாம் செட் ஆகாது. இப்ப என்னதான் சொல்ல வர? மூணையும் காட்டின, இப்ப மூணையும் வேணாங்கிற. நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு எல்லாம் ஃபேஷியலே தேவையில்ல. முகத்தை கழுவுனாலே அழகா இருப்ப. சும்மா ஒரு ஜட்ஜ்மெண்ட்காக தான் நான் இதை கொண்டு வந்தேன். ஹலோ. எஸ், நான் அதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்தா? அவளே ஓவனா காமிச்சு அவளே செட் ஆகாதுன்னு சொல்றா. எனக்கு ஒண்ணுமே புரியல மீனாட்சி. எனக்கு என்னமோ அவ உங்களை கலாய்க்கிறான்னு தோணுது. இத வச்சு உங்களை அசிங்கப்படுத்த ஏதோ திட்டம் போடுறா. ஓகே. சரி வா இனியா. வர வெள்ளிக்கிழமை உனக்கு கல்யாணம். நம்ம போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலாம். அதெல்லாம் எடுத்தாச்சு. இது பாரு, இவ்ளோ ஃபாஸ்டா இருக்க. எங்க எடுத்த துணியெல்லாம் காட்டு பார்க்கலாம். என்ன, உன்னை விட எனக்கு அர்ஜுன் சார் டேஸ்ட் எல்லாம் நல்லாவே தெரியும். ஓ, சீக்கிரம் எடுத்துட்டு வா. இதெல்லாம் யாரோட செலக்ஷன்? நான் தான் எடுத்தேன். ஐயே, இந்த கலர் உனக்கு செட்டே ஆகாது. கிராண்ட்னஸே இல்லையே இந்த புடவை. முகூர்த்த புடவை. ஐயோ, முகூர்த்த புடவைன்னு இந்த கலர்ல எடுத்திருக்க. செக்க செவேன சிவப்பு கலர்ல. மணவரையில உட்கார்றப்போ இந்த மாதிரி கலர்ல நல்லாவே இருக்காது. என்ன இனியா நீ, உன் டேஸ்டே எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்தா. இனியா. ஓ, எல்லாம் இங்க தான் இருக்கீங்களா? என்ன கல்யாண படம் பார்த்துட்டு இருக்கீங்களா? நாங்க பார்க்கல அர்ஜுன். ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கா. ரிஜெக்டா? ஆமா அர்ஜுன், நான் ஆசாசியா எடுத்த துணி எல்லாத்தையும் வேணாங்கிறா. இது பாரு இனியா, வசுவோட ஆசைக்காக தான் இந்த கல்யாணமே பண்றோம். அதனால அவ என்ன விரும்புறாளோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கலாம், புரியுதா? அவளுடைய ஆசையை நிறைவேற்றுறது நம்மளுடைய கடமை. தேங்க்ஸ் அர்ஜுன் சார். ஆனா நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்க. என்ன வசு? நடக்க போற ரெஜிஸ்டர் மேரேஜ் அம்மாக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாகும். யாரும் அம்மா கிட்ட இத பத்தி சொல்ல வேணாம்னு சொல்லுங்க அர்ஜுன் சார். கரெக்ட் வசு. இனியா, வசு சொல்ற மாதிரியே கேட்டு பண்ணு. ஓகே வசு? ஓகே, நான் வரேன்.